மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் இது எளிமையா மருந்தே இல்லாம குணப்படுத்த முடியுமா? இன்றைக்கு நான் பாக்குற நிறைய பேர் என்னன்னா, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நிறைய பேரை பார்த்திருக்கோம் இல்லைங்களா, பேஷண்ட்ஸ். அதாவது இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, ஏதாவது 2 கேட்டகரியில் சொல்லலாம். மெடிசன் சாப்பிட்டு அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்க. டப்பு டப்புன்னு ஒரு மாத்திரை போடணும், சுகர் ஏறுதா கொஞ்சம் மாத்திரையோட டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மாத்திரையை முழுங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, மாத்திரை எல்லாம் எடுக்கவே மாட்டேங்க, டயட்ல குறைச்சிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், இதுல நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சுகர் லெவல் கிடுகிடுன்னு ஏறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பேசிக்கா நம்ம என்ன மெடிசன் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, சித்த மருந்துகள் எடுத்தாலும் சரி, இல்ல வேறு வகையான மருத்துவ சிகிச்சை முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ஈஸியான இந்த மெத்தட், இதை உணவு மாதிரியே தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக 1 மாதம் கழித்து நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். இதை இன்சுலின் எடுத்துட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களா இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக நான் சுகருக்கான மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேங்க, குறையவே இல்லைன்னு சொன்னாலும் சரி, மருந்து மாத்திரை எல்லாம் வேணாம், நான் உணவு கட்டுப்பாடுலையும் பேசிக்கா இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸை பயன்படுத்தி நான் சுகர் லெவலை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இதை தாராளமாக பயன்படுத்தலாம். என்னன்னா டீ பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த டீ எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான, நம்ம பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தேநீரை குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தேநீர் வடிவிலேயே ஒரு மருந்தை நம்ம எடுக்கும்போது நமக்கு இன்னும் உற்சாகத்தை தானே தரும். ஸோ சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப எளிமையான ஒரு முறை, ஈஸியாகவும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இதோட பெனிஃபிட் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டீயை நம்ம கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான டீ இருக்கு. ஸோ காலையில ஒரு டைப் ஆஃப் ஹெர்ப்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம டீ மாதிரி குடிக்க போறோம். மாலை வேளையில் ஈவினிங் டைம்லயும் நம்ம டீ மாதிரி குடிக்க போறோம். அப்ப டோட்டலா என்ன இருக்குன்னா, காலை மாலை 2 வேளையும் இந்த ஹெர்ப்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது மூலிகைகள் இருக்கக்கூடிய டீயை நம்ம பயன்படுத்துறோம். அந்த நேரத்துல ஜென்ரலா நீங்க குடிக்கக்கூடிய டீ, காஃபி இது எல்லாமே கட் ஆகுது. ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம், இதனால இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கு. அதுல தினமும் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய, வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளும் இருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம ரொம்ப ஈஸியா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பயன்படுத்த போறோம்? இப்போ டீ, காலையில குடிக்கக்கூடிய டீல என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்கு? ரொம்ப சிம்பிளான ஹெர்ப்ஸ் தான். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைக்கக்கூடிய மூலிகை. சீந்தில இருந்து செய்யக்கூடிய குடிநீரா இருக்கட்டும், இல்ல நம்ம சீந்தில் பொடியிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள், சீந்தில் சர்க்கரை, இதெல்லாமே நிறைய பதிவுகளையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ரொம்ப ஈஸியா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை அது குறைக்கக்கூடியது. அப்போ இந்த சீந்தில் பொடியை நம்ம எடுத்துக்க போறோம். சீந்தில் பொடி எந்த அளவுக்கு எடுக்க போறோம் அப்படின்னா, 100 கிராம் அளவுக்கு சீந்தில் பொடி நம்ம எடுக்க போறோம். 100 கிராம் சீந்தில் பொடி எடுத்து வச்சுட்டு, இதனோட வேற என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் அடுத்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பம் பிசின். இந்த வேப்பம் பிசின் மருந்து கடைகள்ல இருக்கும். இந்த ஹெல்த் டிப்ஸை நான் நிறைய பேருக்கு சொல்லி நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வேப்பம் பிசினும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது வேற முறையில நம்ம பயன்படுத்தலாம். இந்த டீக்கு நம்ம வேப்பம் பிசின் எடுக்க போறோம். வேப்பம் பிசின் எவ்வளோனா 20 கிராம் அளவுக்கு, 100 கிராம் அளவுக்கு நம்ம சீந்தில் பொடினா, மற்ற மூலிகைகள் எல்லாமே 20 கிராம் எடுத்தா போதும். வேப்பம் பிசின். அடுத்ததாக பார்த்தோம்னா துளசி விதை, இதுவுமே 20 கிராம். இப்போ இது இல்லைங்க 100 கிராம் வேண்டாம், நான் 200 கிராம்னா இந்த ரேஷியோவை அப்படியே டபுளா ஆக்கிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக இந்த துளசி விதை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது ஒரு 20 கிராம். சுக்கு 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், இதனோட ஆவாரம் பூ ஒரு 20 கிராம். இவ்வளவுதான். இந்த மூலிகைகள் எல்லாமே நல்ல வெயில்ல உலர்த்தி நம்ம பவுடர்னா ரொம்ப ஃபைன் பவுடர்னா மிக்சிலே நம்ம கொரப்பா அரைச்சா போதும். சீந்தில் மட்டும் பொடியா நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே கொரப்பா அரைச்சி சீந்திலோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட டீ ரெடி, டீ பொடி ரெடி. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம தினமும் காலையில குடிக்கணும். ஸோ காலையில எந்திரிச்சோடனே தண்ணி நல்லா குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இதை நம்ம குடிக்க போறோம்.
எவ்வளவு அளவு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து 4 கிராம் அளவுக்கு எடுக்கணும். டேபிள் ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3/4 கிளாஸா வரணும். கிட்டத்தட்ட ஒரு 100 ml வர அளவுக்கு கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. கொஞ்சமாக இதுல வந்து 2லிருந்து 3 சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு, அவ்வளவுதான். வேற இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன், நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன், கருப்பட்டி கொஞ்சம் போட்டுக்கிறேன், இது எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே இதை காலையில நம்ம குடிச்சிடணும். குடிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க வாக்கிங் பண்றீங்களா, இல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்க, சின்ன சின்ன யோகாசனம் பண்றீங்க, மூச்சு பயிற்சி எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை டீ குடிச்சதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இல்ல 45 நிமிடங்களுக்கு வேற எந்த பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடாது, வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ இதை குடிச்சோம் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றோம் இல்லை வாக்கிங் போறோம், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வேற ஏதாவது நீங்க சாப்பிடணும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, வேற ஏதாவது நீங்க ஹெல்த் மிக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இந்த மல்டி கிரெயின்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கஞ்சி குடிப்பீங்க, இல்லை வேற ஏதாவது நீங்க காலையில என்ன சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதனோட இந்த உணவு முறைகள்லயே நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் என்னன்னா, அதிகமான இனிப்போ இல்ல மைதா சார்ந்த உணவுகள், அவுட் சைட்ல சாப்பிட்ற உணவுகள், வெளியில நம்ம வந்து சாப்பிட்ற உணவுகள், இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, மாலை நேரத்துல நம்ம என்ன குடிக்க போறோம், மாலை நேரத்தில் குடிக்கக்கூடிய இன்னொரு டீ என்ன, ஒரு 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த டீயை குடிக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம லஞ்ச் எடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த டீயை குடிக்கணும். டீ குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்ல 45 மினிட்ஸ்க்கு வேற எந்த உணவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, மாலை நேரத்தில் நாம் குடிக்கக்கூடிய இந்த டீல வேற என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்க போறோம்னா, முக்கியமாக மருதம் பட்டை. இந்த மருதம் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை நிச்சயமாக குறைக்கும். காலில் இருக்கக்கூடிய ஒரு மதமதப்பு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மருதம் பட்டையை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது. இதயம், அதாவது சர்க்கரை நோயால் மற்ற உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுவதையும் இதை குறைக்குதுன்னு சொல்லலாம். மருதம் பட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மருதம் பட்டை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, 100 கிராம் அளவுக்கு மருதம் பட்டை பொடியை எடுத்துக்கணும். இதனோட என்ன பண்ண போறோம்னா, வேலம் பிசின், அதுல வந்து நம்ம வேப்பம் பிசின் சேர்த்தோம், இப்போ இதுல வேலம் பிசின் சேர்க்க போறோம். அதே மாதிரிதான் 100 கிராம் அளவுக்குன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே 20 கிராம் அளவுக்கு வேலம் பிசின் நம்ம வந்து இதுல சேர்க்க போறோம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சீரகம், சோம்பு, இது இரண்டுமே 20-20 கிராம். ஸோ 20 கிராம் எடுத்தா போதும். அடுத்ததாக கடுக்காய், கடுக்காயும் 20 கிராம். ஸோ மாலை நேரத்துல இது நம்ம எதுக்காக இதுல கடுக்காய் சேர்க்கிறோம்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில நமக்கு ஈஸியா வந்து ஃப்ரீ மோஷன் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு காலையில எனக்கு மோஷனே போல, கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சரி செய்யறதுதான் 20 கிராம் அளவுக்கு நம்ம கடுக்காய் பொடியை இதனோட சேர்க்கிறோம். நம்ம சொன்ன மாதிரியே இதையும் எல்லாமே இந்த ரேஷியோல எல்லாத்தையும் எடுத்து நல்லா உலர்த்தி கொரகொரப்பா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 1 டீ, நம்பர் 2, ஸோ 2 டீயும் நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஈவினிங் நான் சொன்ன காலையில நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரிதான் 2 கிளாஸ் தண்ணீர்ல 4 கிராம் பொடியை போடுறோம். நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சுக்கலாம். ஸோ இது குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஈவினிங் மாலை நேரத்துல ஒரு சிலர் வந்து நடைபயிற்சி போவீங்க, வாக்கிங் போவீங்க, அந்த மாதிரி நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம். சன்லைட்ல கொஞ்ச நேரம் எக்ஸ்போஸ் ஆகிறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நம்ம பயிற்சிகள் செய்யும் போது, இந்த 2 டீ குடிக்கும் போது நிச்சயமாக ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இருக்க இருக்க வருடங்கள் போக போக எனக்கு என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா இல்ல, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது, கால் பாதங்கள்ல ஒரு மதமதப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உடல் முழுவதும் எரிச்சல் ஆகுதுன்னு சிலர் சொல்றாங்க. என்னன்னே தெரியலங்க, திடீர்னு உள்ளங்கை எரியும், முதுகு பூரா எரிச்சல் தக தகன்னு எரியுது. இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 200-300 கிராஸ் பண்ணும்போது என்னன்னா நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடியதுதான். ஸோ நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எரிச்சலோ இல்லை திடீர்னு ஊசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு உணர்வோ இது எல்லாமே ஏற்படுது. ஸோ அந்த சமயங்கள்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டீயை குடிக்கும்போது நீங்க ஆல்ரெடி என்ன மருந்துகள் எடுத்தாலும் இந்த 2 டீயை குடிச்சா போதும். இதனோட சித்த மருந்துகள் எடுக்கணும்னாலும் தாராளமாக எடுக்கலாம். நான் முன்னரே சொன்ன மாதிரி
மாதிரி நாவல் கொட்டை கற்பம் இருக்கு, இதுல வந்து சீந்தில் சேர்ந்த மருந்துகள் இருக்கு, போகர் மகாவில்வாதி கற்பம் இருக்கு. இந்த மாதிரியான மருந்துகளும் நம்ம கூட சேர்த்து எடுக்கும்போது நிச்சயமாக சர்க்கரை நோய் குணமாகும். அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த பார்டர் லைன் டயபிட்டிஸ் இருக்கு, 30-35 வயதுல எனக்கு வந்து சுகர் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா அதை சரி பண்றதுக்கான மருந்து முறைகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ சர்க்கரை நிச்சயமாக இந்த டீயை வந்து ரெகுலரா மார்னிங் ஈவினிங் 2 டைமும் எடுத்துட்டு 1 மாதம் கழித்து நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் லெவலை குறைச்சிட்டு நான் சொன்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு உடற்பயிற்சியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமான ஒரு பலன், நிச்சயமா நமக்கு சர்க்கரையோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் பயனுள்ள மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.